நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஜிடிக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ இந்த டெட்டுக்கான அந்த எஸ்ஜிடியில் நமக்கு ரிசல்ட் விட்டாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ வந்துடுச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராசஸ் என்ன, செலெக்ஷன் மெத்தட் என்ன பண்ண போகிறாங்க, அந்த சிவிக்கான ரேஷியோ என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் வரும் அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்த்துடலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா நமக்கு 9/2/2024 வெளியானது. சரிங்களா? டிஆர்பியோட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு சொன்னது பார்த்தோம்னா 1768 போஸ்ட்டு டென்டேட்டிவ்னு கொடுத்துட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே கூடுதலாக 1000 பணியிடம் அப்படிங்கிறது நியூஸ்லாம் வந்தது. சரிங்களா? அந்த கூடுதல் பணியிடத்துக்கு தான் நமக்கு அந்த லாஸ்ட்டு ஒரு நியூஸில் இந்த ரேஷியோ படி 1000 போஸ்ட் விட்டாங்க. ஓகேங்களா? இது மேலும் அதிகரிக்குமா? இப்போ கணக்கு பார்த்தோம்னா நமக்கு 2768 போஸ்ட் ஆச்சு. இது மேலும் அதிகரிக்குமா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்றதை நான் அடுத்தடுத்து என்னுடைய அனாலிசிஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போது நமக்கு ரிசல்ட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீ ரிசல்ட் விட்டாங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு என்ன பண்ணாங்க, நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டாங்க. ஓகேங்களா? இந்த ஏ சீரீஸ் விட்டாங்கல்ல அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் விட்டாங்க. ஏதாவது ஆட்சேபனம் இருந்தாக்க அந்த 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் விட்டுருந்தாங்க. இப்போ நேற்று நமக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்தாச்சு. ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் கீ விட்டாங்க. அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் கீ நேற்று வந்தது. அடுத்ததான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்த்தோம்னாக்க இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதன்படி தான் போயிட்டுருக்கு. ஃபைனல் ஆன்சர் கீ வந்தது பிறகு பார்த்தோம்னா பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ். ஓகேங்களா? த ஃபைனல் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் வில் பி பப்ளிஷ்ட் இன் தி டிஆர்பிஸ் வெப்சைட் அண்டு ப்ரெஸ் ரிலீசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஆன்சர் கீ வந்துடுச்சு. அடுத்து நமக்கு ஓகேங்களா, இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் மார்க், அதாவது இந்த வெயிட்டேஜ் எல்லாம் சேர்ந்து வரும், அதுதான் இந்த ஃபைனல் மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா என்ன, நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்த்தோம்னா இந்த சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது விடுவாங்க. இதை ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். the certificate verification list shall be prepared based on the written communicative examination marks part B. இதில் பார்ட் ஏ சேர்க்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ் மார்க்கு இதில் ஆட் ஆகாது. பார்ட் பி மார்க்கும் நம்மளுடைய வெயிட்டேஜ் மார்க்கு. சரிங்களா? வெயிட்டேஜ் மார்க் டேக்கன் டுகெதர். அந்த வெயிட்டேஜ் மார்க்கை வச்சு தான் நமக்கு சிவிக்கு கூப்பிடுவாங்க. எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 1:1.25 கூப்பிடுவாங்க. சரிங்களா? அது என்ன 1:1.2 அப்படின்னா ஒரு பணியிடத்துக்கு 1.2 பணியிடங்களை கூப்பிடுறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 3000 போஸ்டிங்னு வச்சுக்கலாமே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சரிங்களா? ஒரு 3000 போஸ்டிங்னா இன்ட்டு 1.25 போட்டுங்க. 1.25 எவ்வளோ? 3750 பேர் கூப்பிடுவாங்க. சரிங்களா? அதுதான் இவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோ. ஸோ எவ்வளோ போஸ்டிங்கோ அதை நீங்கள் இன்ட்டு 1.25 மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுதான் சிவிக்கான ரேஷியோ. சரிங்களா? இதன்படி தான் கூப்பிடுவாங்க. இதில் என்னென்ன எடுத்துக்குவாங்க, பார்ட் பியில் நீங்கள் எடுத்துருக்கிற மார்க்கு அண்டு வெயிட்டேஜ் மார்க் ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு சிவி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி விட போகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்ட் பியில் நம்ம வெயிட்டேஜ் மார்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? நீங்கள் 2012 ஒரு சிலர் இன்னும் ஜாபுக்கு போகாமல் இருக்காங்க. ஒருவேளை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5.5 மார்க்ஸ் ஆட் ஆகும். 2013 இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 மார்க் ஆட் ஆகும். ஒரு வருஷத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.5 மார்க் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2013 நம்ம இந்த வருஷத்துக்கு கணக்கு பண்ணக்கூடாது, இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது தான் எடுத்துக்கணும். அப்படி தான் நினைக்கிறேன். சரிங்களா?
அப்போது 2013னா 5 மார்க் தான் ஆட் ஆகும் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஜிஓ பிரகாரம். ஓகேங்களா? ஸோ 2017காரங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் ஆட் ஆகும். 2019னா 2 மார்க் ஆட் ஆகும். 2022னா 0.5 மார்க் ஆட் ஆகும். ஸோ 2022 இப்போ 2025 ஆயிடுச்சு, அதனால் 1 மார்க்கோ அல்லது 1.5 மார்க் ஆட் ஆகாதா அப்படின்னு நம்ம கணக்கு போடக்கூடாது. இந்த நோட்டிஃபிகேஷனில் இங்கே கொடுத்துக்கிறாங்க பாரு, ஜிஓ நம்பர், இதில் என்ன இருக்கோ டேட்டடு, இதில் என்ன இருக்கோ ஓகேங்களா, இந்த டேட்டு இந்த ஜிஓக்கு உண்ட மார்க் தான் வரும் என்னுடைய கணிப்பு. சரிங்களா? அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான். ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டாங்க, அடுத்து வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்துட்டாங்க, ஃபைனல் ஆன்சர் கீ வந்துடுச்சு, அடுத்து பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாம் மார்க்ஸ் வந்து விட்டுருவாங்க, அடுத்ததான் சிவி லிஸ்ட்டு. சிவி லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி வரப்போகுது, பார்ட் பி அண்டு வெயிட்டேஜ் மார்க் இதை சேர்த்து நமக்கு 1:1.25 கூப்பிடுவாங்க. ஓகேவா? அண்டு வெயிட்டேஜுக்கான டீட்டெயில் இது இருக்குது. ஓகே, இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.